ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கும் சரி, ஆஃப் இயர்லி அண்ட் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின்ஸ் பக்கமாக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒரு கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த இன்டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் த ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் 10⁻⁻5 நியூட்டன் ஆன் எ சார்ஜ் ஆஃப் 5 மைக்ரோகூலும். அதாவது என்னென்னா சிம்பிள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து பார்த்தா ஃபோர்ஸ் அண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 3 குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸு, சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த 3 ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to QE. அப்போ E வந்து பார்த்தீங்க அப்படின்னா F/Q கரெக்டாக. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻5. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து 5 மைக்ரோகூலும். அப்போ 5 × 10⁻⁻6 எழுதிக்கலாமா? இப்போ 1/5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 வரும். நெக்ஸ்ட்டு 10⁻6 மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 10⁻+6 மாறும். அப்போ +6 - 6 வந்து பார்த்தீங்கன்னா 10⁻+1 மாறும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 20 Nm/Coulomb. சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர். ஸோ ஒரு கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்? ஸோ நிறைய பேர் எந்த ஆப்ஷனை டிக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் தான் மோஸ்ட் ப்ராபபிள் எல்லாமே டிக் பண்ணுவாங்க. ஏன்னா C is equal to Q/V. அப்போ வந்து C is directly proportional to charge, C is inversely proportional to potential அப்படின்னு சொல்லி C ஆப்ஷன் டிக் பண்ணுவாங்க. நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு -1 மார்க். ஏன் அப்படின்னா அந்த C அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த கொஷின் இந்த Cக்கு அந்த ஃபார்மில் டெரைவ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் அதிகமாச்சுன்னா சார்ஜ் அதிகமாகும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறதுக்கு அவங்க C அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது C வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து Qயோ Vயோ பொறுத்து இருக்காது. C யாரை பொறுத்து இருப்பான்? C வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீடியத்தையும் அந்த கெப்பாசிட்டன்ஸுடைய ஏரியாவையும் அந்த பிளேட்டோட ஏரியாவையும் அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இதை மட்டும்தான் பொறுத்து இருப்பானோ தவிர அவள் சார்ஜையோ பொட்டென்ஷியலோ பொறுத்து இருக்க மாட்டான். இண்டிபெண்ட் ஆஃப் QV. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ரிலேஷன் டிரைவ் பண்ணும்போதே நான் அதை நம்ம கான்ஸ்டண்ட்டை வச்சு தான் டிரைவ் பண்ணியிருப்போம். வேணால் புக்கில் ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் டைபோல் மூமெண்ட் P அதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியை பேரலாக வச்சுருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ஷனில் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து பண்ணால் போகுது. இப்போ ஒரு டைபோல் இருக்குது. டைபோல் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க. இது நெகட்டிவ் வச்சுக்கலாம், இந்த பாசிட்டிவ் வச்சுக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். டைபோலை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பேரலாக இருக்கக்கூடிய டைபோலை நீங்கள் வந்து 90 டிகிரி இந்த டிகிரிக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ 90 டிகிரி கேட்டிருக்காங்களா, 90 டிகிரிக்கு பதிலாக 180 டிகிரி இல்லை 270 டிகிரி இந்த மாதிரியான ஆங்கிளை வந்து மாற்றி கேட்பாங்க. அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி உங்கள் ஆன்சர் வந்து பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். ஒர்க்குக்கான ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ இதான் ஒர்க்குக்கான பேசிக் ஃபார்முலா. ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? மைனஸ் PE cos θF மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் PE cos θI. இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் PE cos θF ப்ளஸ் PE cos θI. இதில் வந்து PE காமன் எடுத்தோன்னா PE into
cos theta I ப்ளஸ் cos theta f. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இனிஷியல் ஆங்கிள் என்ன? இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் வந்து பேரலாக இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீட்டா வந்து 0, cos 0 என்ன? cos 0 வந்து 1 ப்ளஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 90 டிகிரிக்கு வந்துச்சு. அப்போ ஃபைனல்னா தீட்டா எஃப்னா ஃபைனல் டிகிரி, ஃபைனல் எவ்வளோ இருந்துச்சு? 90 டிகிரி. அப்போ cos 90 என்ன? cos 90 0. அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? PE அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அந்த டைப்போலை வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கிற டைப்போல் வந்து பர்பெண்டிகுலராக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நிறையா கொஷின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும். ஓகேவா? இங்கே வந்து மைனஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் டைபோல் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேசிக்கான கொஷின் தான். மைனஸ் கியூவில் இருந்து ப்ளஸ் கியூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ஃபோர்ஸ் அண்ட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து கூலும், ஜி இல்லை, இது வந்து கூலும். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ஸோ டேரெக்டான கொஷின் தான். ஸோ E இஸ் ஈக்குவல் டு F/Q. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் சால்வ் பண்ண கொஷின் தான், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸை 1 மார்க்காக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 1.1. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் படி Q இஸ் ஈக்குவல் டு NE வரும். நமக்கு எவ்வளோ கேட்குறான்? எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்குன்னு கேட்குறான். சார்ஜ் வந்து பார்த்தா 1.6 × 10⁻⁻19 டிவைடட் பை சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கூலும் இல்லையா? சார்ஜ் வந்து 1 கூலும். இதை வந்து 1.6 × 10⁻19 டிவைட் பண்ணணும். மேலே 19 போயிடும். 1 டிவைடட் பை 16 × 10⁻19 வருமா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டிவைட் பை 16 × 10⁻19 அப்படின்னு வரும். இப்போ வந்து 10 16 டிவைட் பண்ணால் 0 பாயிண்ட் வைக்கலாம், 0. இப்போ வந்து 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 6 36, 3 வரும். அப்போ 6 96 வரும், 4 பாயிண்ட் வச்சுலாம் 0 வச்சிடலாம். இப்போ வந்து பண்ணால் 2 மல்டிப்ளை பண்ணால் 32 வரும், ரிமைனிங் 8. இப்போ 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 வந்துடும். ஸோ ரிமைனிங் 0. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 0.625 × 10⁻19 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 6.25 × 10⁻18. இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சம் அப்படின்னா நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் டன், அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணணும் ஒரு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும். ஏன்னா ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் சம் பொட்டென்ஷியல் வந்து அந்த ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் 5 வோல்ட் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா இனிஷியலாகவும் 5 இருக்குது, ஃபைனலாகவும் 5 இருக்குது. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன வரும்? 0 வரும். அப்போது ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன? W இஸ் ஈக்குவல் டு Q × ∆V. இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே 0னா ஒர்க்கே நடக்க தேவையில்லை. ஒர்க் பண்ணாமலேயே அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வரும். ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட்ஸ், அதாவது 2 பிளேட்ஸ் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர்லேருந்து கொஷின் தான். அந்த 2 பிளேட்டுக்கு நடுவுக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டென்ஷியலு, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸு.
இது மூணையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா V is equal to EL. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. அப்போ E is equal to V by L. பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வோல்ட்டு. அதுக்கு டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு பிளேட்டையும் செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர். எப்போயுமே நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணது எல்லாமே வந்து பண்ணால் SI யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ மீட்டரில் மாற்றணும். 1 into சென்டி அப்படின்னா 10 to the power -2. அப்போ 10 to the power -2 மீட்டர்னு வரும். ஸோ இப்போ வந்து 10 to the power -2 மேலே கொண்டு போனோம்னா 10 to the power 2. 10 into 10 to the power 2 பண்ணால் 10 to the power 3 வரும். 10 to the power 3னா 1000. ஸோ இது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு பெர் மீட்டராகவும் இருக்கலாம், இல்லைனா நியூட்டன் பெர் கூலுமாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நியூட்டன் பெர் கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வரும், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மைக்ரோஃபேரட் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டருக்குள்ளே 50 ஜூல் அதுக்கான எனர்ஜி கண்டென்ட் இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் லேம்பை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த கெப்பாசிட்டரில் 50 ஜூல் எனர்ஜி கண்டென்ட் வந்து இருக்குது. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இது என்னென்னா, இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொட்டென்ஷியலுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. U is equal to half into CV square. அதே மாதிரி U is equal to half into Q square divided by C. இது மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. Q is equal to half into epsilon naught D square area into distance. இந்த 3 ஃபார்முலாவில் நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, எனர்ஜி கொடுத்துருக்காங்க, எப்சிலான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு வோல்டேஜ் கேட்குறாங்க. அப்போது இந்த 3 டேர்மையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா எதுவும் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா கண்டப்படுது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ இது எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண வந்து பண்ணால் உங்களுக்கே பழகிடும். அப்போ நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா U is equal to half into CV square. U என்ன சொல்லியிருக்காங்க, 50 ஜூல் சொல்லியிருக்காங்களா. half into உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 into 10 to the power -6 V ஸ்கொயர் நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 100 வரும். 100 is equal to 100 into 10 to the power -6 V ஸ்கொயர்னு வருமா. 100 கேன்சல் ஆயிரும். V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 10 to the power -6 மேலே வந்துச்சுன்னா 10 to the power 6. அப்போ V இஸ் ஈக்குவல் டு 10 to the power 3ன்னு வருமா. இப்போ V இஸ் ஈக்குவல் டு 1000 வோல்ட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பண்ணால் பி ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி ஃபார்முலாவை யோசிச்சு ப்ராப்ளம் வந்து பண்ணால் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூபோடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கியூபோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்லேருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஒரு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கியூப், ரொம்ப கேவலமாக இருக்குது. 1 minute. இது ஒரு கியூபாக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த கியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது. அது சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +Q அப்படிங்கிற சார்ஜ் குவான்டிட்டி வச்சுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூபை ஒரு காசியன் சர்ஃபேஸாக வந்துட்டோம் அப்படின்னா அந்த காசியன் சர்ஃபேஸ் வழியாக வெளியே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும். காஸ் லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்ம் என்ன, Q டிவைடட் பை எப்சிலான் நாட். Q டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படிங்கிறது அந்த கியூபில் வந்து மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த கியூபுடைய 6 ஃபேஸஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து Q பை எப்சிலான் நாட். இப்போ அந்த 6 பிளேசஸுக்கு வேணால் எனக்கு ஒரே ஒரு ஃபேஸஸ்லேருந்து மட்டும் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா இதை 6ஆல் டிவைட் பண்ணுற வேலை முடிஞ்சுதா. அப்போ Q டிவைடட் பை 6 into எப்சிலான் நாட். சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு கியூபில் 6 ஃபேஸஸ் இருக்கும். இந்த 6 ஃபேஸஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா Q பை எப்சிலான் நாட். இது வந்து காஸ் லா. இந்த கியூபை வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணோம்னா, அதுவே நீங்கள் ஒரே ஒரு ஃபேஸஸ்லேருந்து வரக்கூடிய
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மட்டும் கேட்டால் மொத்தம் 6 ஃபேஸ்லேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்க 6 ஃபேஸ்லேருந்து வரக்கூடியது Q/ε0 அப்படின்னா ஒரு ஃபேஸ்லேருந்து வரக்கூடியது Q/6ε0. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏரியா ஆஃப் த பிளேட்டை பொறுத்து இருக்குமா அப்படின்னா எஸ், ஏன்னா C = ε0 A/d தானே. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஏரியா பொறுத்து இருக்கும். தேர்டு மீடியம், ஏன்னா பெர்மிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் தான் சொல்லுது. அப்போ மீடியம் எந்த மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு நடுவில் இருக்குதோ அதே பொறுத்து இருக்கும். அதே மாதிரி அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸே பொறுத்து இருக்கும். பட் அது எந்த மெட்டல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பொறுத்து இருக்காது. ஸோ உங்களுடைய பி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் Q இருக்குது. அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ், அது ரேடியஸ் R இருக்குது, அதை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Qங்கிற சார்ஜ் வச்சுக்கோங்க. இதை சுற்றி ஒரு காஸியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிக்கிறீங்க. அப்போ அந்த காஸியன் சர்ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், Q/ε0 இருக்குமா. இப்போ இந்த காஸியன் சர்ஃபேஸோடைய ரேடியஸை டபுள் பண்ணால் உங்களுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும்தான் பொறுத்திருக்கோ தவிர அந்த காஸியன் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் எல்லாம் பொறுத்தது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன தான் காஸியன் சர்ஃபேஸோடைய ரேடியஸ் அதிகம் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணாது, ரிமைன்ஸ் த சேம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஷின்ஸ் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொன்னேன். மோஸ்ட் ப்ராபபிளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யூனிட் வச்சு கேட்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன, அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பெர்மிட்டிவிட்டியோட டைமென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறேன். என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா Q = NE, F = 1/4πε0 Q1 Q2/R². எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா 1/4πε0 Q/R². அந்த Q அப்படிங்கிறது சோர்ஸ் சார்ஜு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எழுதலாம். அது இல்லாமல் வோல்ட் பர் டிஸ்டன்ஸ்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் வந்து 1/4πε0 Q/R அப்படின்னு எழுதலாம். எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q1 Q2/R அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, அந்த டைபோல் உடைய அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா PE இனிஷியல் ஆங்கிள் மைனஸ் ஃபைனல் ஆங்கிள். ஸோ இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் கேட்கலாம். ஆக்சியல் 1/4πε0 2p/r³. அதே மாதிரி ஈக்விட்டோரியல் 1/4πε0 p/r³. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸில் Q = CV, எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 12 CV², 12 Q²/C, 1/2 ε0 d² into AD. அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா இப்போது ε0உடைய டைமென்ஷன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸை வச்சு டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எனர்ஜி டென்சிட்டியோடைய டைமென்ஷன் தெரியும். அதனால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் டைமென்ஷன் வந்து எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி
ஃபார்முலாஸ் வச்சு ஒரு குவான்டிட்டிக்கு வந்து யூனிட் கண்டுபிடிக்க தெரியணும். சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் யூனிட்டை வந்து மனப்பாடம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும். எப்படி வந்து மனப்பாடம் பண்ணாமல் யூனிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ், டைமென்ஷன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுருக்கணும். எல்லா லெசனுக்கும் யூனிட்ஸ் கேட்பாங்க, டைமென்ஷன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஃபார்முலா பேஸ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு கொஷின் சொல்ல வந்துட்டேன். ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் இன் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவே நோட் பண்ணிக்கோங்க, Q இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதாவது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன்னா நீங்கள் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.